அறிவால் கடவுளை தேடு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அன்பால் கடவுளை தேடு அப்படின்னு சரி. சொல்றாங்க. யோகத்தால் கடவுளை தேடு. ஆமா ஆமா. இதுல எது வந்து சரியான வழியா இருக்கு? எல்லா வழியும் சரியான வழி. எப்படி? கடவுள்ன்றது அன்பால் இருக்குது. சரி. அன்பால் எப்படி தேடு அப்படின்னா, இப்போ உன் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கிற, அந்த 1000 ரூபாவை நீ 10 பேருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா 10 பேர் நீ கடவுளாக நினச்ச, இது அன்பு. இதுக்கு பேர் அன்பு. அன்பு செலுத்தி தானே கொடுத்த. அன்பில்னா அவங்ககிட்ட கொடுக்க மாட்டியா? அப்போது அன்பால் கடவுளை தேடு, யோகத்தால் கடவுளை தேடு, உனக்குள்ளவே கடவுளை தேடு. அது யோகத்தால் கடவுளை தேடு. அறிவால் கடவுளை தேடு, சிந்திச்சு தேடு. எது சரி எது தப்புன்னு சிந்திச்சு தேடு. உனக்கு அறிவு இருக்குதுல்ல, அந்த அறிவால் நீ தேர்ந்தெடுத்து தேடு. அப்படி தேடினா அறிவால கடவுளை தேடு, அன்பால கடவுளை தேடு, யோகத்தால கடவுளை தேடு. இப்படி 3 பாகமா எல்லாமே கடவுளை தேடுற வழி தான் சாமி. எது சிறந்த வழி? எல்லாமே சிறந்த வழி. அவனுக்கு இப்போ உனக்கு பணம் இருக்குது, கடவுளை தேடணும்னு ஆசையும் இருக்குது. ஆனா நீ ஒரு நோயாளி. யோகத்தால கடவுளை தேடினா உடல் நல்லா இருக்கணும். முதல்ல உடல் சுகம் பெறலன்னா யோகத்தால கடவுளை தேட முடியாது. அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை கொடுத்து அன்பால கடவுளை தேடு. என் உடல் நல்லா இருக்குது, அதனால நான் யோகத்தால கடவுளை தேடுறேன் இல்லையா? இன்னொருத்த எல்லாம் படிச்சு அறிவாளியா இருக்கிறான், அவன் எது சரி எது தப்புன்னு அறிவால கடவுளை தேடு. எல்லாமே கடவுளை தேடுற வழி தான். 3மே சரியான வழி தான். அவன் வாழ்க்கைக்கு, அவனுடைய உடல்நிலைக்கு, அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தேடுறான். எல்லாரும் ஒரே மாதிரி தேட முடியாது. அதனால அவனுக்கு முடிஞ்ச மாதிரி தேடுறான் சாமி. ஆரியர்கள் சாமி, அதாவது வந்து பிராமணர்கள், சரி, யாக வேள்விகளை சரி சித்தர்கள் வந்து ஆட்சேபம் தெரிவித்தார்களா, எதிர்த்தார்களா, இல்லை அதை ஆமோதித்தார்களா? ஆட்சேபம் தெரிவித்தாங்க. ஏன்னா மனிதன் வந்து சில அடையாளங்கள் வேணும். அவனுக்கு அடையாளம் இருந்தால் தான் ஒத்துப்பான். இப்போ கடவுள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அடையாளம் இல்லைன்னா அவன் கடவுள் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டான். அப்போ அந்த அடையாளத்துக்காக கோவில்களை கட்டி சிலைகளை வச்சு இது இந்தந்த தெய்வங்கள்னு அடையாளம் வச்சுட்டாங்க. சரி, இப்போ உன் பாவ புண்ணியம் போகணும் அப்படின்னா உனக்கு ஒரு அடையாளம் வேணும். அதனால் ஆதியில் என்ன பண்ணாங்கன்னா யாக குண்டங்கள் கட்டி அதில் மந்திரங்களை சொல்லி அதில் உன்னுடைய பொன் பொருள், உன்னுடைய புடவை இதெல்லாம் போட்டு கொளுத்தினோடனே உனக்கு ஒரு திருப்தி ஆச்சு. ஏன் பாவமெல்லாம் நெருப்பில் போயிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தி, நிறைவு கிடைச்சது. அதனால் உன் பாவம் போயிடுச்சு. நீ எப்போ உன் மனம் முடிவு பண்ணிடுச்சோ உன் பாவம் அன்னைக்கு போயிடும். அதனால் இதை நடத்தி அடையாளம் காட்டினாங்க. சித்தர்கள் என்ன பண்ணாங்க, திருமூலர் சொல்கிறாரு, அது யாக குண்டாண்டா, உன் உடலே ஒரு யோக குண்டாண்டான்றார். இதுக்குள்ள அந்த தீய மூட்டு. ஏன்னா இப்போ ஒரு புடி ஒரு பேப்பர் வச்சுன்னுக்கிறேன், அதை இங்கே போட்டிங்கன்னா காற்று அடிச்சுன்னா அங்கே தள்ளி போய் விட்டுடும். ஒரு பேப்பர் வச்சுக்கிற, மழை பெய்யும் தண்ணி போகுது, அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அது வேறு இடத்துல எடுத்து விட்டுடும். ஆனால் அது அழிக்காது. ஆனால் அது அழியணுன்னா நெருப்பில் போட்டுனா அழிஞ்சிடும், இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் பாவத்தை யாக குண்டத்தில் போட்டு அவங்க அழிச்ச மாதிரி நினச்சிக்கினாங்க. உண்மை என்னன்னா, உடல் என்ற யோக குண்டத்தில் நீ தீயை மூட்டினா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சிடும். வேற எதாலேயும் அழிக்க முடியாது. ஏன்னா உன் உயிர்ன்றதே ஒரு நெருப்பு, உன் ஆன்மான்றதே ஒரு நெருப்பு, உன் ஜீவன்ன்றதே ஒரு நெருப்பு. இந்த நெருப்பால் தான் நீ உலகத்தில் பாவம் பண்ண, அதே நெருப்பால் அந்த பாவத்தை அழிச்சிடு அப்படின்றது சித்தர்களுடைய வழிபாடு. இந்தியாவில் சாமி மக்கள் வந்து பக்தியால் முக்தி அடையலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை வரிசையாக வருது. பக்தியால முக்தி அடைஞ்சது இருக்குது அப்படின்னா அப்போ ஏன் வந்து இந்தியாவில் மக்கள் தொகையெல்லாம் குறையவே மாட்டேங்குது? முக்தி அடைஞ்சிடுறாங்க, சரி, அவங்களுக்கு மறு பிரிவை கிடையாது, முக்தி அடைஞ்சிட்டாங்க சொல்லியிருக்கிறீங்க. சரி சரி. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஜனத்தொகை கூடிக்கிட்டே போது குறைய மாட்டேங்குது?
இப்போது உலகத்திலேயே நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசினேன். இந்து மதம் இன்றைக்கி 2020 வருஷத்துக்கு முன்னே தோன்றிய கிறிஸ்துவ மதம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். 1600 வருஷத்துக்கு 1460 வருஷத்துக்கு முன்னே தோன்றிய முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் காலங்களே சொல்ல முடியாத இந்து மதம் உலகம் ஃபுல்லாக இல்லை. இந்தியாவிலே பாதி இல்லை, பாதி முஸ்லீம் கிறிஸ்துவம் இருக்கிறோம். அப்போது இந்துக்கள்லாம் குறைஞ்சிட்டான். கணக்கு போட்டிங்கன்னா சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி, இன்னைக்கு 125 கோடி. இந்த 125 கோடி மக்கள், ஆனால் இந்துவானா இல்லை. அதில் முஸ்லீம் இருக்கிறான், கிறிஸ்டின் இருக்கிறான், சீக்கிய இருக்கிறான், புத்தர் இருக்கிறான், ஜெயினர் இருக்கிறான். இத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த மக்கள் தொகை. ஆனால் இந்துக்கள் கம்மி. ஆனால் இந்த 60-70 வருஷத்தினுடைய ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா, இந்த மதத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் பாதி போயிருக்கணும். ஆனால் போகலை. ஏன் போகலைன்னா, இவன் வந்தான், இவன் தெய்வத்தை கண்டான், தெய்வத்தோடு போய் கலந்தான், வளரவே இல்லை. நீ தெய்வத்தையே காணல, தெய்வத்தை பற்றி பேசி ஊரெல்லாம் கட்சி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்ட. இதுதான் சாமி இந்துக்கள் குறைஞ்சிட்டான். அப்போ முக்தி நிலை அடையிறவங்க கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா? முக்தி நிலை அவ்வளோ ஈஸியாக வாயில் பேசுகிற விஷயம் இல்லை சாமி. ஞானத்தில் முக்தி அடைஞ்சவங்க உண்டு, யோகத்தில் முக்தி அடைஞ்சவங்க உண்டு, பக்தியில் முக்தி அடைஞ்சவங்க உண்டு. இப்போ சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இப்படி 63 நாயன்மார்களும் திண்ணன் காலஸ்ரீல இல்லையா, இவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சாங்க. எப்படி முக்தி அடைஞ்சாங்க? பக்தியில் முக்தி அடைஞ்சாங்க. இல்லை, சித்தர்கள் ஒரு பாகமாக போனாங்க, ஞானிகள் ஒரு பாகமாக, விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ரமணர், பட்டினத்தார், வள்ளலார், இவங்கெல்லாம் ஒரு பாகமாக வந்தாங்க. இவங்கெல்லாம் மகான்கள், அவங்கெல்லாம் சித்தர்கள், அவங்கெல்லாம் இது நாயன்மார்கள், இப்படி. ஆனால் எல்லாரும் முக்தி அடைஞ்சாங்க. போய் சேர்ந்த இடம் ஒரு இடம் தான், ஊர் வேற, என் ஊர் வேற. ஆனால் மொத்தமாக மெட்ராஸ் தான் போய் சேர்றோம் எல்லாரும், கடலில் போய். ஆமாம், அந்த மாதிரி எந்த வழியில் போனாலும் சேரக்கூடிய இடம் இறைவன். அந்த இறைவன்லேருந்து வந்தோம், இறைவனில் ஐக்கியமாக வரும். இதுதான் சாமி. இப்போ யோகத்துக்கும் பக்தியில் ஞானம் அடைஞ்சதுக்கும் முக்தி அடைஞ்சதுக்கும் யோகத்தில் முக்தி அடைஞ்சதுக்கும் என்ன வித்தியாசங்குது? யோகத்தில் எனக்குன்னு ஒரு மனம் இருக்குது. அந்த மனம் இருக்கிறதால என் குடும்பம், என் குழந்தைங்க, என் சொத்து, என் இதுன்னு சொல்லின்னுக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இறைவனோட கலக்கணும், இதெல்லாம் நிஜம் இல்லையே அப்படின்னு மனசு சொல்லுது. அதே மனசு இதெல்லாம் நம்பல்தாச்சே அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த இறைவன் அடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யோகத்தால் இந்த ஆசையை அழிக்கணும். யோகத்தால் இந்த ஆசையை அழிச்சிட்டான்னா அப்போ மனம் இல்லை. மனம் இல்லாத போது இவன் போய் கடவுளை சேர்றான். அவன் பக்தியில் மனமே இல்லை, எது வீடு, எது வாசல், எது சொந்தம் தெரியல, இறைவு மட்டும்தான் தெரியுறான். அது பக்தி, அதில் முக்தி. அவனுக்கு மனம் இல்லாத எவன் ஒருத்தனுக்கு மனம் இல்லையோ அவன் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். மனம் இருக்கிறவன் அத்தனை பேரும் இங்கே பிறந்து இறந்து தான் ஆகணும். அதனால்தான் சொன்னான், அவித்த வித்தே முளையாதேன்னா. இப்போ ஒரு விதை எடுத்து வச்சுக்கிறோம், அடுத்த வருஷம் போட்டீங்கன்னா முளைச்சிடும். அதே நைட்டு வேக வச்சுட்டு காலையில் போட்டுனா முளைக்குமா? முளைக்காது. அப்போது உன் மனத்தை அவித்துடு. அழிச்சிட்டின்னா உனக்கு பிறப்பு நின்றுடும், இறைவனோட கலக்கலாம். இது அவிக்காத இருக்கிற வரைக்கும் ஆசை வளர்ந்துக்கினே இருக்கும். ஆசை வளர்கிற வரைக்கும் நீங்கள் பிறப்புக்கு இருந்துக்கினே இருக்கும். அதனால் சொன்னான், ஆசையே பிறப்புக்கு காரணம்னா. பிறப்பு எதால் உண்டாகுதுறான்னா ஆசையால் தாண்டா உண்டாகுதுன்ட்டான். ஆசை அழிச்சுட்டா பிறப்பே இல்லை. அப்போ ஆசை அழிக்கணும்னா ஒன்று யோகத்தில் போகணும், இல்லை மனமற்ற நிலை பக்தியில் போகணும். இப்படி எதில் போனாலும் இறைவனை அடையலாம் சாமி. இதுதான் ஞானம். யோகிகள் சாமி சரி யோகத்தால் முக்தி அடைகிறாங்க. சரி, இப்படி அடைகிறதுனால உலக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இப்போது நீங்கள் ஒரு யோகி, நீங்கள் முக்தி அடைய போகிறீங்க முடிவில்.
இப்போ இல்லை. சரி. யோகின்ட்டு நான் நினச்சிக்கணும் உடனே போய் கடவுள் கூட உட்காந்துக்க முடியாது. சரி. இது கற்பனை ஆகிடும். ஆமாம். நிஜத்தில் கடவுள் உனக்கு அழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் உனக்கு முக்தி மோட்சம்லாம். கடவுள் அழைப்பு வராத வரைக்கும் உன் வயசாகி நீ உடல் தளர்ந்து போய் உடலை விட்டு உயிர் போனால் அது முக்தி இல்லை. கடவுள் அழைப்பு வரும். உண்மையான யோகியாக இருந்தீங்கன்னா கடவுள் அழைப்பு வரும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஆனால் நீ ஒரு யோகி, நீ கடவுளை அடையணும். அதுக்கெல்லாம் வழி தெரிஞ்சு போச்சு உனக்கு. ஆனால் நீ சும்மா இருப்பியா? நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் இருக்கிற உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு அவனை நல்வழிப்படுத்துவேன். ஏன்? நீ நல்லவனை ஆனதால் மற்றவன் நல்லவனை ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்போது உன்னால் பல ஆயிரம் பேர் பயன்படுறானே, அது போதாதா? உன்னால் உலகத்துக்கு தீமை கிடையாது, அது போதாதா? தீமை கிடையாது. அப்போ இதெல்லாம் தானே யோகியினுடைய வேலை. இதுக்காக அவன் போகிறான். போகிற வழியில் எதையோ 4 இறச்சிட்டும் போகிறான், 4 பேர் பொறிக்க. ஆனால் கெட்டவன் போனான்னா நான் போகிற வழியில் இருக்கிறத பொறிக்கின்னு போடுவான். நல்லவன் போனான்னா இருக்கிறத இறச்சிட்டு போயிடுவான். இதான் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் சாமி. ராஜயோகத்தில் வலது நாசியில் சுவாசிக்கும் சூரிய கலையும் இடது நாசியில் சுவாசிக்கும் சந்திர கலையும் இயற்கையாக மாறி வருகிறது. சரி. இது மாதத்தில் எத்தனை முறை இந்த மாதிரி மாறுது? சூரிய கலையின் போது மனம் எதை நினைக்கின்றது? சந்திர கலையின் போது மனம் எதை நினைக்கிறது சார்? சூரியக்கலை சந்திரக்கலை மாதத்தில் மாறுறதில்ல. ஒரு மாதத்தில் மாறுச்சுன்னா சூரியக்கலை ஓடுச்சுன்னா உடம்பு கொளுத்தி எடுத்த மாதிரி இருக்கும். சரி. ஒரு சந்திரக்கலை ஓடுச்சுன்னு வச்சுக்கோ, குளத்தில் செத்து போயிட்டா எப்படி உப்பி போயிருக்கோம், அது மாதிரி இருக்கும் உடல். அதனால் 65 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சூரியக்கலையும் சந்திரக்கலையும் இயற்கையாகவே மாறுது மனுஷனுக்கு. மாறும்போது தான் சூரியக்கலை ஏற்றின சூட்டை உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கின்னு சந்திரக்கலை அதை மிதப்படுத்துது, பேலன்ஸ் பண்ணுது. சூரியனுடைய ஒளி நேரடியாக அந்த பூமிக்கு பட்டுதுன்னா பூமி சுக்குநூறாக வெடிச்சு போயிடும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பகலில் பார்க்குறோம் சந்திரனே இல்லை, ராத்திரியில் மட்டும்தான் சந்திரன் வருது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, சந்திரன் எப்பவுமே இருந்துக்கினே இருக்குது. சூரியனுடைய ஒளியால் சந்திரன் தெரியல, நட்சத்திரம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. சூரியனுடைய ஒளியால் பகலில் நட்சத்திரம் தெரியல, ஆனால் அதெல்லாம் எப்பவுமே இருந்துக்கின்னு இருக்குது. அதே மாதிரி அந்த சூரியன் கொடுக்குற வெப்பத்தை இந்த பூமி எவ்வளோ தேவையோ சந்திரன் மிதைப்படுத்தி கொடுக்குது. அதில் தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா இங்கே ஒரு புல் பூச்சி கூட இருக்காது, எல்லாம் காஞ்சி கருவடாக போயிடும். பூமியே வெடிச்சிடும் அந்த வெப்பத்தில். அதை காப்பாற்றக்கூடியதான் சந்திரன். அந்த சந்திரனுக்கு பேர் தான் இந்து மதம்னு வச்சிருக்கு. இந்த மிதைப்பற்றி உயிரினங்கள் வாழறதுக்கு வழி செய்கிற சந்திரனுக்கு பேர் இந்து. அதனால் இந்த சுகமாக நம்ம அனுபவிக்கிறதால நம்ம மதத்தை இந்து மதம்னு மாற்றினாங்களே தவிர தனி ஒரு மனிதனுக்கு உரிமை கிடையாது இந்துன்றது. உலகம் ஃபுல்லாக இந்து. இப்போது மதங்கள் வேறு வேறு இருக்கலாம். இப்போ நமக்கு ஓடுற மூச்சு சூரியக்கலை சந்திரக்கலை. சரி, இது இந்துக்களுக்கு மட்டும் சூரியக்கலை சந்திரக்கலை, வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு கலையாக வரும். உலகம் ஃபுல்லாக ஒரு கலை தான், சூரியக்கலை சந்திரக்கலை தான். அந்த 2 மூச்சு இல்லை சொன்னால் உலகத்தில் ஒரு பொருளும் இருக்காது. மதங்கள் வேற வேறுனு மனசு தேடிக்கிச்சே தவிர மூச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒன்று தான். கடவுளுடைய படைப்பு உலகத்தில் உள்ள மனிதனுடைய அமைப்பு ஒரே அமைப்பு தான், நிறங்கள் தான் வேறுபட்டிருக்கும். அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, ஒரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கலாம். ஒரே மாதிரி உலகத்தில் எங்கெங்கே மனிதங்கிறானோ அத்தனை மனிதனும் ஒரே வடிவம் தான், ஆண் பெண்ணு, ஒரே மூச்சு தான் 2. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும். அதனால் இந்த மூச்சு மிதைப்படுத்துறதால சந்திரகுலம்னா இந்து மதம் அப்படின்னு வச்சாங்க சாமி. இது எப்பவுமே மாறி 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 ஓடிக்கினுக்கிறதால நம்ம உடல் மிதமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, சூரியக்கலை அதிகமாக ஓடும்போது மனிதனுக்கு சோம்பல் ஏற்படும். சந்திரக்கலை மனிதனுக்கு அதிகமாக ஓடும்போது ஆசைகள் உருவாகும். இதெல்லாம் விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞானத்துடைய தொடர்ச்சி தான் விஞ்ஞானம். ஏன்னா மெஞ்ஞானம்ன்றது ஒரு முழுமையானது, விஞ்ஞானம்ன்றது ஒரு குறையானது.
இப்போ தான் ஆராய்ச்சின்னு இருக்கிறோம், இன்னும் முடிவடையலை. இப்போது முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு சூரியன் ஒன்று தான் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் சித்தர்கள் சொல்கிறான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனால் அதை யாரும் ஒத்துக்கலை அப்போ. ஏன்னா இவன் போட்டோ எடுத்து எழுதியெல்லாம் வைக்கிறது கிடையாது, இருக்கிறத பார்த்துட்டோன்னு சொல்லிட்டான். விஞ்ஞானம் தேடிக்கின்னு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான், ஒரு சூரியன் தான் சொன்னவன் போய் இப்போ 7 சூரியன் இருக்குதுன்றான். இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது விஞ்ஞானம்ன்றது ஒரு கையளவு, மெஞ்ஞானம்ன்றது கடலளவு, முழுமை பெற்றது அது. இது இன்னும் இப்போ தான் ஆராய்ஞ்சு குழந்தை மாதிரி இது விஞ்ஞானம். அதனால் இதையும் அதை ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த மூச்சினுடைய செயல்பாடுகள் என்னன்னா, அதிகமான சூரியகளை மூச்சு ஓடிச்சுன்னா உனக்கு சோர்வு வரும், தூங்கலாமான்ற எண்ணம் வரும். அதிகமான சந்திரகலை ஓடிச்சுன்னா இத்த வாங்கலாமா இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி ஆசைகள் உருவாகும். இதுதான் சாமி வித்தியாசம். சொல்லுங்க. இப்போ இந்த சூரியகலையும் சந்திரகலையும் நடக்கும்போது நாம செய்ய வேண்டியது என்ன சார்? நீ அதை ஒன்றுமே செய்ய முடியாது சாமி. நீ என்ன செய்ய முடியும்? ஒரு யோகி செய்ய முடியும், ஒரு சராசரி மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் சூரியகலை இருக்குது சந்திரகலை இருக்குது அப்படின்லாம் இப்போ பேசுகிறோம். சராசரி மனுஷன் இதை பற்றி பேசுவானா? உடலை பற்றி தான் பேசினுப்பான். என் உடம்பு இப்படிக்குது, என் உடம்பு அப்படிக்குது, நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன் இப்படி தான் பேசினுப்பான். ஏன்னா அவன் கண்டது உடல், அவன் காணாதது உயிர். உயிரை கண்டவனுக்கு தான் அதனுடைய நிலைகள் என்னான்னு தெரியும், உயிரை காணாதவனுக்கு அது தெரியாது. அப்போது ஒரு சராசரி மனுஷன் அதை பற்றி அவன் யோசிக்க போகிறதே கிடையாது, அதனால் அவன் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுவான், சந்திரகலையிலே ஓடுது அவனுக்கு குளிர்ச்சி ஆகுது உடல் அப்படின்னா அவனே மாற்றுவான் சூரியகலைக்கு. சூரியகலைக்கு மாற்றி அந்த கோல்டை வந்து ஈட்டாக்குவான். சரி, சூரியகலையிலே ஓடி உடல் ரொம்ப உஷ்ணமாகுது, மோஷன் கூட போக முடியல அப்படின்னா உடனே சந்திரகலையை மாற்றுவான். அது யோகிக்கு சாத்தியம், ஆனால் சராசரி மனுஷனுக்கு சாத்தியம் இல்லது. ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு போதா இல்லையான்னு நீ யோசித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எங்க அது மேலே போய் மாற்றுவாத்த? அவனுக்கு இந்த உடலை மறந்துவிட்டு அவனுக்கு இருக்கிறதெல்லாம் உயிர் மேலே நினைப்பு, அதனால் அவனால் முடியும். ஒருத்தரால் முடிஞ்சது என்னால் முடியும்லாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணலாம், ஆனால் முடியும்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பணக்காரங்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் கூட ஆயிடுவேன்னு வாயில் பேசுகிறேமே தவிர ஆனால் ஆக முடியாது. ஆகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி யோகியினுடைய நிலையும் சராசரி மனுஷனையும் ஒப்பிடவே கூடாது. சொல்லுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சொன்னீங்க 10 விதமான நாதம் கேட்கும்ன்ட்டு. இப்போ நம்ம பாடத்தில் நாதோபதேசம் வாங்கிட்ட அப்புறம் ஒரு இடத்த சுட்டி காமிக்கிறீங்க. இப்போ தசநாதம் 10 விதமான நாதங்களில் ஒரு ஆன்மீகவாதி முழுமையாக கேட்கணும். இதில் வந்து ஒரு 3 விதமான 4 விதமான நாதங்களை எல்லாராலையும் கேட்க முடியும், ஒரு பயம் வராது. ஆமாம். ஆனால் அதுக்கு மேலே போகும்போது அந்த ஓசையினுடைய இது சத்தம் வந்து உள்ளுக்குள்ளே ஒலிக்கும் போது இவனுக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வரும். ஆமாம். பயம் வரும்போது ஐயோ நமக்கு வானாயுது அப்படின்ற எண்ணத்துக்கு விட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். ஆனால் உண்மையான கடவுளை அடையணுன்னா செத்து போகிறேன் பரவாயில்ல, ஆனால் நான் ஓசையை கேட்கணும். 10 நாதம் சொல்லிக்கிறாங்கல்ல, பொய் சொன்னாங்களா நிஜம் சொன்னாங்களா? அப்போ நான் தெரிஞ்சுக்கினா தானே உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை கேட்கணும். எல்லாத்தையும் கூட கேட்க முடியும், அந்த வான இடியை மட்டும் கேட்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் பயந்துடுவோம். ஏன்னா நான் இடி இடிச்சு தரையில் பட்ட 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 நெருப்பு வரும்போது கூட நான் அங்கேயே நின்றுங்கிறேன், பயப்படல மழையில். ஆனால் எனக்குள்ளே வந்த இடி வீட்டிலேருந்து மார்க்கெட்டுக்கு இருந்து ஓடிட்டேன், அவ்வளோ பயம். ஏன்னா அதனுடைய சத்தம் எங்கேயோ இடிக்கும் போதே நமக்கு பயமாகுது, உள்ளவே இடிச்சா எப்படி இருக்கும், அதுந்துடும் உடம்பு. அதை மாதிரி ஆனால் அனுபவிக்கணும். அனுபவிச்சின்னா தான் அதனுடைய நிலைகள் இது வந்தால் இப்படி இருக்கும், இந்த ஓசை வந்தால் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீ சொல்ல முடியும். நீ ஏன் அனுபவிக்கலைன்னா அவன் கேட்டான்னா பதில் சொல்ல முடியாது. மொழிப்பு இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னுக்குது. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஐயாவுக்கு பார்த்தோன்னா நித்யானந்த சாமின்னு ஒரு பேர் இருக்குது. நித்யானந்த சாமின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் நித்யானந்தம். அப்புறம் அவங்க குரு வச்ச பேர் வந்து பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு பார்த்தோன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க, பேர் விட்டு இப்போ செல்வன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் பேர் விட்டு கூப்பிடுவாங்க, இறந்துட்டா சவன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இறைவன் வச்ச பேர் வந்து சர்க்குரு நித்யானந்தம். எதுக்காக வச்சாங்க, ஏன் வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க? ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் உண்டா? எதனால் சர்க்குரு நித்யானந்தம் பேர் வந்துச்சு? அதனுடைய பொருள் என்ன? ஆமாம், இங்கே நாம் ஐயா வந்து எப்பவுமே தன்னை சர்க்குருன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா குருன்னே சொன்னதில்லை, அப்புறம் சர்க்குரு என்ன சொல்கிறாரு? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயா சமாதி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு சொன்னார், நமக்கு ஒரு பேர் இருக்குது சாமி. ஒரு வழிமுறையில் போகும்போது பிரம்மஸ்ரீன்னு பட்டம் கொடுக்குறாங்க. எதுக்காக அதை கொடுக்குறாங்கன்னா, வழியில் வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பேர் பொருத்தமாக இருக்கும், அந்த பேர் கொடுப்பாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த நோக்கத்தோட உச்சபட்ச அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, அந்த அனுபவங்களை உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் பிரம்மஸ்ரீன்ற பட்டம் கிடைக்கும். இப்போ ஆளால் வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி ஒரு பிரம்மஸ்ரீன்ற பட்டம் வாங்கினா என்ன பண்ணணும்னா, இன்னும் அவங்களுக்கு கடமை உணர்வு ஜாஸ்தி. என்னென்னா, அவங்க தன்னோட வாழ்நாளுக்குள்ளே தான் யாரை போய் கலந்தனோ அதை உலகத்துக்கு காட்டி கொடுக்கணும். அப்படி காட்டினா அவங்க சராசரி குரு இல்லை, அவங்க சர்க்குரு. ஏன்னா இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ, இறைவன் என்ன பண்ணா எப்போவுமே சதா சர்வகாலம் தவத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சதா சர்வகாலமும் தவத்தில் இருக்கிறதுனால தான் அவரை சர்க்குருன்னு கூப்பிடுறோம். குருன்றதுனால எல்லாரும் நம்மளும் அவரை ஒன்றும் நினச்சிக்கவே கூடாது. நாம் அவருடைய கால் தூசுக்கு சமம் கிடையாது நாம் யாரும். ஆனால் அந்த சர்க்குருன்ற ஒரு நிலை, இறைவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறானோ அதே சாட்சாத் சொரூப நிலையில் ஐயா வந்து சமாதி நிலையில் இருக்கிறாரு. அதை உணர்த்துறதுக்கான ஒரு வடிவம் தான், ஒரு சொல்லு தான் சர்க்குரு. இது எல்லாருக்கும் வாய்க்காது. ஏன்னா இன்றைக்கி சமாதிகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பார்க்குறதெல்லாம் எல்லாம் ஒரே சமாதி நினச்சின்னு இருப்போம். சமாதினா அப்படி ஒரு சமாதியே கிடையாது. சமாதியில் நிறைய வகைகள் இருக்குது. பாடம் பண்ணுறோம், அதை புரிஞ்சு பண்ணால் ஒரு நிலை, புரியாத பண்ணாலும் அதுக்கான பலனை கொடுக்கும். விஷம்தான், சூசைட் பண்ணிக்க போயிட்டேன், நல்லா தெரியும் இந்த விஷத்தை சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு குடிக்கிறேன், செத்து போயிடுவேன். தெரிஞ்சே பண்ணுறேன், செத்து போயிடுவேன். இதான் அவருக்கு தெரியல, என்ன வச்சுக்கிறாங்க தெரியல, பாட்டில் ஏதோ நினச்சிக்கின்னு கலர் கலராகுதுன்னு குடிச்சிட்டாரு. இப்போ தெரியாமல் குடித்தாரு. தெரியாமல் குடித்தாலும் அந்த விஷத்தோட வீரியம் அங்கே காட்டிடும். இந்த ஞானமோ இந்த பாதை இந்த பயணம்லாம் எப்படின்னா, நமக்கு அது புரிஞ்சு பண்ணாலும் புரியாத பண்ணாலும் அதற்கான விளைவுகளை இந்த உடலில் இந்த மனசில் ஏற்படுத்திடும். ஆனால் எங்கே தவறு நடக்குதுன்னா, புரிஞ்சு பண்ணும்போது நமக்கு நடக்கிறது என்னன்னு நம்மளால் உணர முடியும். புரியாத பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை தூக்கத்தில் இருக்குது, நான் சாப்பிட்றேன், ஒரு குழந்தையும் சாப்பிடுது. குழந்தை தூக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுக்கு சாப்பாடு ஊட்டினா என்ன சாப்பிட்றோம் அது தெரியுமா? இல்லை ஒரு குடிகாரனே இருக்கிறான், நல்ல போதை, பொண்டாட்டி கோபம், 1000 கோபம் இருந்தாலும் வீட்டுக்காரன் என்ன பண்ணுறது, அவனை உட்கார வச்சு தட்டி வச்சு மூஞ்சில் தண்ணி தெளித்து சாப்பிட்டு படுறா அப்படின்னு சொல்லி ஊட்டுறாங்க. இப்போ அந்த குடிகாரனுக்கு சாப்பாடு என்னன்னு தெரியுமா, என்ன சாப்பிட்டான்னு தெரியுமா? ஆனால் சாப்பிட்டுன்னுக்கிறான். அப்போது அந்த மயக்கம்ன்றது இங்கே இருக்கக்கூடாது. தான் என்ன செய்கிறேன், அந்த செயல் மூலமா நமக்கு என்ன விளைவுகள் வருது, அந்த விளைவுகள் எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் உணரணும். அப்போது இங்கே ஐயாவுடைய நிலை என்ன நிலைன்னு சொன்னால், சமாதின்றது வேறு வேறு நிலையில் இருக்குது. தான் உணராமல் தன் கோலம் என்னன்றதே தனக்கு தெரியாமல் ஒரு சமாதி ஏற்படும். அந்த சமாதியால் மற்றவங்களுக்கு எந்த பலனும் நடக்காது. ஆனால் ஐயா வந்து இதை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காரு. இது சமாதி யோகம். யோகம்னா அங்கே சதா சர்வகாலமும் செயலானது நடந்துக்கினே இருக்கும். நடந்துக்கினே இருக்குதுன்னா அதை ஒருத்தர் செஞ்சுக்கினே இருப்பார். செஞ்சுக்கினே இருக்கிறவர் அதை அனுபவிச்சுனே இருக்கிறாரு. அனுபவிச்சுனே இருக்கிறவர் வரவங்க எல்லாருக்கும் வாரி வாரி வணங்கிட்டே இருக்காரு. அப்போது இது சமாதி யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? சமாதி நிலை தான். தன்னை மறந்த நிலையில் தன்னை உணர்ந்த நிலையில் அங்கே உக்காந்துட்டு இருக்காரு. சமாதியில் பல சமாதிகள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம குருநாதருக்கு என்ன நடந்தது, அவர் எந்த கோலத்தில் இருக்காருன்ற அந்த உணர்வு, அந்த தெளிவு இந்த சீடர்கள் கூட்டம் எல்லாரும் அதை தெரிஞ்சிருக்கணும். ஏதோ பார்க்குறதெல்லாம் ஒன்றும் நினச்சிடக்கூடாது. செத்தவனும் கூட சமாதி கட்டுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அதுதான் சாமி. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையை அவர் மீறி வெளிப்படுத்திட்டார். நான் இந்த உடல் இருக்கும்போதே இந்த உடலை விட்டு 1000 முறை வெளியே போனேன், பார்த்தேன், திரும்ப இந்த கூட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டை விட்டு வெளியே, நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே திரும்பி வர தெரியல.
இந்த கூட்டை விட்டு வெளியே போய் இந்த உலகத்துக்கு சாட்சியான எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் பத்திரமா ஒருத்தரால் கூட்டுக்குள்ளே வர முடியும்னா அங்கே தன்னை மறந்த நிலையில் அவர் உட்காரல, தன்னை உணர்ந்த நிலையில் உட்காந்துருக்காரு. அதனால தான் இன்ன வரைக்கும் இங்கே கேட்ட வரம் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் அவர் சர்க்குருநாதராக இருக்கார். அது சச்சிதானந்த சொரூப நிலை. அதை உணர்த்ததுக்காக தான் சர்க்குருன்னு நம்ம போட்டோம். அதுதான் சாமி அந்த உணர்ந்த நிலை, உச்ச நிலையில் அப்படி தான் சொல்லுவாங்க. அரைக்குறை என்ன பண்ணால் தலைமைக்கினே இருக்கும். நான் யாரும் காட்டுறேன் பாரு, தவா அந்த பக்கம் வா, எங்கள் ஏரியாவுக்கு வா, நான் யாரும் காட்டுறேன் பாருன்னுவான். எங்கே போனாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னால் மனுஷனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியும். எப்போ நம்ம கூட 4 பேர் இருந்தால் நான் கூட வேஷ்டி மச்சு கட்டலாம். 4 பேரும் போனால் கட்டின வேஷ்டி தானாகவே வரும். எங்கே வந்து உதைப்பாங்கன்னு பயம் வரும். புரியுதுங்களா? அப்போது கூட்டத்தில் இருக்கும்போதே எல்லாரும் ஆடலாம். ஆனால் தனிமையில் இருப்போமே, தனிமையில் ஒருத்தன் கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அங்கே தொட நடுங்கும், நவத்வாரமும் ஒழுகும். கவனம் இருக்கணும். அப்போது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம முன்னோர்களை எப்படி இருந்தாங்கன்ற அந்த ஒழுக்கமாக அவங்கள போற்றணுன்ற அந்த உணர்வாக நமக்கு இருக்கணும். நாம் அடையிறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு முன்னோர்கள் யாரும் சாதாரணவங்க இல்லைன்ற அந்த அறிவாவது நமக்கு இருந்தால் இறைவன் பாவம் பார்த்து கருணை வச்சு காப்பாற்றி கரை சேர்ப்பான். ஆனால் முன்னோர்களை தூக்கணும்னா என்ன ஆகும்? காப்பாற்ற கரை சேர்க்க ஆள் இல்லாமல் நடுக்கடலில் தவிக்க வேண்டியதான் சாமி. சொல்லுங்கள் சாமி. ஆத்மாவன சாமி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் 5 பேர் கலந்தாங்க. பட்டாணத்தார் வந்து மண் தத்துவமாக கலந்துட்டாரு. வள்ளலார் காற்றோட கட்ட கலந்தார். பத்திரகிரி நெருப்போட நெருப்பை கலந்தார். அம்மை காரைக்காலமார் ஆகாயத்தில் கலந்துட்டாங்க. ஹரிதாசன் வந்து நீரோட நீராக கலந்தாங்க. நீரோட நீராக கலந்தார். அப்போ 5 பஞ்சபூதத்துக்கு 5 பேர் கலந்துட்டாங்க. அதன் பிறகு யாரும் சமாதி நிலை அடையலையா? நிறுவன கல்ப சமாதி நிலை என்றால் என்ன? திரும்பி யாருக்கு பிறப்பு வரும், யாருக்கு பிறப்பு இல்லை? நம்ம தமிழ்நாட்டில் மற்ற எல்லா பொதுவாகவே எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம தமிழை படித்தவங்க இந்த தமிழ்நாட்டில் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் காலங்காலமாக யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கலனாலும் அதே காடு வளர்கிற மாதிரி யாரும் வளர்க்காமலே அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னால் இது இறைவன் போட்ட விருட்சம். அப்போது அறியாமையில் மனுஷன் சொல்லுவான், அவர் அணைஞ்சிட்டாருங்க, அவருக்கு அப்புறம் யாருமே இல்லைங்கன்னுவான். அப்போ என்ன அர்த்தம்? அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். காலங்காலமாக எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்கள நாம் பார்த்தது கூட இல்லை. வள்ளலார் தான் கடைசியாக சமாதி அடைஞ்சார். யார் பார்த்தா? அவர் சமாதி அடைஞ்சாரா? அவர் சமாதி இருக்கா? இல்லையே. ஆனால் சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் அடைஞ்சிட்டாருங்க, இவர் அடைஞ்சிட்டாருங்க. யாராவது போய் பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. இல்லை அவங்க என்ன நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தான் உள்ளங்கை நல்லிக்கனி போல் ஒரு விஷயம் இருக்குது, அதையே நம்மளால் உணர முடியல. இந்த உலகத்தை நம்மளால் எடை போட முடியுமா? முடியாது. அப்போது காலங்காலமாக இந்த கூட்டம் இந்த மரபு வந்துக்கினே இருக்கும் சாமி. அவருக்கு அப்புறம் யாரும் இல்லை, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா கடைசியில் இவங்களும் இல்லாத தான் போவாங்க. அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஞானத்தை அடைஞ்சா உனக்கும் எனக்கும் கூட அப்படி ஒரு நிலை வரும். நீ நல்ல குருமாரை பிடிச்சா குரு என்ன ஆனாரோ அந்த குரு உன்னையும் அந்த நிலைக்கு கொண்டு போவார். அது எனக்கு தெரியல. நான் நல்ல குருவை பிடிக்கல, நல்ல குரு என் கூட இல்லை. ஐயா சொல்லுவார், மனம்தான்ப்பா குரு, நான்லாம் உனக்கு குருவே இல்லை. சொன்னதெல்லாம் சரியாக போச்சே. அவங்கவுங்க மனம் தானே அவங்கள வழி நடத்துது. சரியாக போச்சே. 1000 பயிற்சிகள் பண்ணோம், ஏதாவது அந்த பயிற்சிகள் காப்பாற்றுச்சா? இல்லையே. கடைசி வரைக்கும் அவங்கவுங்க மனம் தானே அவங்கள பாடாப்படுத்துது. அப்போ உண்மையிலே குரு யார்? அவங்கவுங்க மனம்தான். அந்த மனம் இங்கே இருக்கிற குரு சொல்கிற அளவுக்கு பக்குவம் இருந்தால் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்புறம் யாரும் இல்லை, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு சொல்லி எடை போகிற மகான்களை எடை போடுறதுக்கு நாம் யார்? நமக்கு அந்த யோகிதை இருக்கா? நமக்கு சமாதினா என்னன்னு தெரியுமா? இல்லை யாருக்காவது சமாதி நிலைக்கு கொண்டு போக வக்கு இருக்கா? அப்போது மகான்களை எடை போட பக்குவம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு கிடையாது.
அப்போ அவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்க, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கன்னு வாயே தொடக்கூடாது. ஏன்னால் நமக்கே தெரியாதா, நாமளே ஊர் போய் சேருவோமா தெரியாது. பாவம்னு பார்த்து கை குத்தி தூக்கி கரை சேர்த்துனா உண்டு, இல்லைன்னா கடல் அடிச்சுன்னு போயிடும். அப்போது மகான்களோட லட்சணம் என்னன்னு தெரியாமல் அவங்க அளக்கிறது அறியாமையோட உச்சத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே தெரியும் சாமி. சரிங்களா? இதெல்லாம் பொய் புரட்டுக்கான அஸ்திவாரம். காலங்காலமாக அது வந்துனே தான் இருக்கும். அந்த கூட்டத்தை நிறுத்தவே முடியாது. உண்மை எங்கேயாவது ஒளிஞ்சினே தான் இருக்கும். அது எப்போ வேணால் ஒரு காலத்துக்காக காத்துன்னு இருக்கும். அது எப்போ கிடைக்குதோ அப்போ டக்குன்னு அது வெளியே வந்துடும். அதுதான் அறியாமை சாமி. மனுஷனுக்கு அவ்வளோதான் அறிவு. இந்த கிணத்து தவளை ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணால் பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அந்த கிணத்துலேயே சுற்றி வரும். கடல்லேருந்து ஒரு விஷயம் அது ஆமை ஒன்று வந்துச்சான். டேய் என்னடாப்பா இங்கேயே சுற்றினுக்கிறிய, எவ்வளோ காலம் சுற்றினுக்கிற? எனக்கு தெரியாது, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தாங்கிறேன். சரி, இதை விட ஒரு பெரிய பொருள் இருக்குது, கடல்னு ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன் வரியா என் கூட. கடலா? அது எவ்வளோ பெருசு? இது இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு தான். எது தவளையே சின்னது, அந்த தவளை 2 கையை வச்சுக்கோங்க, இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லைப்பா அது அதோட பெருசு. அதோட பெருசுனா இவ்வளோ பெருசு இருக்குமாச்சான். ஏனால் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிணறு எவ்வளோ பெருசோ அவ்வளோதான் அதோட உலகம். அந்த மாதிரி கிணத்து தவளை மாதிரி மனுஷனோட கூட்டம் இருக்குது. அது அறிவுக்கு எவ்வளோ எட்டுமோ அதை தான் அது பேசும். உச்சத்தை உணர்ந்தால் அவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்க, இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கன்ற வார்த்தையே வராது. ஏன்னால் உச்சம்னா என்னன்னு தெரியாது. அதுதான். அதனால் பேசுகிற கூட்டம் பேசினே இருக்கட்டும் சாமி, நம்ம ஊதுற சங்கம் ஊதினே இருப்போம். அதான் நிர்வண கல்ப சமாதி நிலை என்றால் என்ன? நிர்விகல்ப சமாதி. அதாவது மகன் சொல்கிறாரு, எப்பா மனுஷனோட உச்சபட்சம் என்ன? ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தை அடைஞ்சி தன்னை நாடி வரவங்களுக்கெல்லாம் அவங்க சாட்சியாக இருக்கணும், கலங்கரை விளக்கமாக இருக்கணும். அப்போனா என்னப்பா அடையணும்னா அவங்க சமாதி நிலை அடையணும். சரி, சமாதி நிலை அடைஞ்சதுன்னா எப்படி அடையிறது? அதுதான் முன்னாடியே சொன்னேன். தனக்குள்ளே ஒடுக்கி தனக்கு என்ன ஆகுதுன்ற அந்த உணர்வோடு சமாதி நிலை அடையணும். உணர்வோட சமாதி நிலை அடைஞ்சால் வரவங்க எல்லாருக்கும் வழிகாட்டலாம். நிர்விகல்ப சமாதின்னு ஒரு சமாதி இருக்குது சாமி. அந்த சமாதி என்னென்னா அவங்களும் சாட்சாத் இதே நிலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பிறவின்றது நிச்சயம். எப்போ வேணால் திரும்பவும் பிறவி கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? திரும்பவும் அந்த சமாதி நிலையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ வாய்ப்புகள் வந்தால் பிறவிகள் நிச்சயம். சமாதி, அதான் முன்னாடியே சொன்னேன், சமாதிகள் நிறைய இருக்குது, சமாதியோட வகைகள் நிறைய இருக்குது. நமக்கு நம்ம ஐயா சொன்னது என்னென்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே வெளியே பயணம் பட்டுட்டு வெளியே உலகத்தை பாரு, வெளியே பயணம் பண்ணுறதுக்கான பாடம் உனக்கு கொடுத்துருக்கேன், பயணம் பண்ணி உள்ளே வரத்துக்கும் வழியும் நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணி 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 உணர்ந்துட்டேன்னு சொன்னால் அது உன்னதமான சமாதி நிலை. அங்கே உனக்கான உயிரோட்டம் அங்கேயே இருக்கும், உனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை இருக்கும். மற்ற எல்லாரும் மரணம் அடைஞ்சிருவாங்க, பிறவின்றது நிச்சயம். ஐயா மாதிரி சமாதிகள் அடைஞ்சால் பிறவிகள் இல்லை, வரவங்க எல்லாருக்கும் பிறவியை தடுக்கக்கூடிய சக்தியும் அங்கே கிடைக்கும் சாமி. அதுதான் சொன்னேன், 13 மணி நேரம் ஒருத்தர் இதே சேரில் உக்காந்துக்கிறாரு. 13 மணி நேரம் உக்காந்துட்டு 13 மணி நேரம் கழித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். கையை விரினா விரிக்கிறாரு, காலை மடக்குனா மடக்கிறாரு. எப்படி? எல்லாம் தலை நிற்கவே இல்லை. அப்போ காரணம் என்ன? உயிர் வெளியே போகவே இல்லை. தன் உயிரை, அதுதான் ஐயா சொன்னார், முன்னாடியே சொல்லிட்டார், என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கக்கூடிய வழி மட்டும் எனக்கு தெரியும். இதை இன்னைய தேதிக்கு யாரும் இவ்வளோ வெளிப்படையாக யாரும் சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு மகான் சொன்னார். யாரே? நம்ம சர்க்குருநாதர் மட்டுமே சொன்னார், என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ளே தக்க வச்சு என்னை நாடி என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் வழிகாட்டி கரை சேர்க்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம குருநாதர் மட்டும்தான். அப்போது கடைசி வரைக்கும் குரு இல்லைன்னு சொன்னவர் எப்படி சொன்னார்? அதுதான் விஷயம். இதுதான் நம்மளோட குருவோட வல்லமும். இதெல்லாம் யாரும் குத்ததே கிடையாது. எல்லாருமே சமாதி ஆனதுக்கப்புறம் தான் சமாதிக்கான குழியே வெட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி குழியே வெட்டிக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய குருநாதர் தனக்கு தானே சமாதி அமைக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி, சமாதி ஆகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி
தனக்குத்தானே சமாதி அமைச்சு அந்த பள்ளத்தில் உக்காந்து, எப்பா நான் உக்காந்தனா என் தலை இவ்வளோ ஹைட் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுவும் வரலாற்றிலே முதல் முறை நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான். அவ்வளோ பெரிய குருநாதர்கிட்ட நாம் மாணவனாக சீடனாக இருக்கிறோம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் கர்வமே இருக்கணும்.